Hi students, today let us see Geography Unit 1, the Universe and Solar System. Today let us see Geography Unit 1, the Universe and Solar System. In this lesson, the learning objectives are to know about the formation of the universe, to differentiate between the members of the solar system, to understand the motions of the earth and its efforts, to learn about the different spheres of the earth and their interaction with each other. So, in this lesson, நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்கலாம்? யூனிவர்ஸுடைய ஃபார்மேஷன், சோலார் சிஸ்டம், differentiates of the members of the solar system, அதுக்கப்புறம் motions of the earth, அதுக்கப்புறம் spheres பற்றி spheres of the earth பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். This lesson focuses on the universe and the member of the solar system. ஸோ இந்த லெசனில் வந்து யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டத்தை பற்றி தான் டீப்பாக பார்க்க போகிறோம். Teacher, students, do you all know where you reside? Students, yes teacher. Teacher points out a student. Inia, do you know your address? Can you tell me your full address? Inia, yes teacher, my address is Inia 24 Bharatiya Street, Tirunagar, Madurai 625006. Teacher, good. Inia, where is Tirunagar? Tirunagar is in Madurai. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, டீச்சர் வந்து கொஷின் கேட்குறாங்க, உங்களுடைய ரிசைட்னா அது என்ன, உங்களுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னே. இல்லை இனியா என்ன சொல்கிறா, உனக்கு வீட்டு அட்ரஸ் தெரியுமான்னு டீச்சர் கேட்குறாங்க. இனியாவை கூப்பிட்டு உடனே அவளுடைய அட்ரஸை சொல்கிறா. அது எங்கே இருக்குன்னொன்னே, திருநகர் எங்கே இருக்குன்னொன்னே அவள் மதுரை சொல்கிறா. டீச்சர், children, tell me where Madurai is. Students, it is in Tamil Nadu. Teacher, good. Where is Tamil Nadu? Students, in India. Teacher, now tell me where India is. Students, India is in the continent of Asia. Teacher, இப்போ என்ன பண்ணுறாங்க, டீச்சர் உடனே பசங்கிட்ட மதுரையா, சரி அப்போ மதுரை எங்கே இருக்குதுன்னு கேட்டோடனே பசங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோடனே இந்தியாவில் இருக்குங்கிறாங்க. அப்போ இந்தியா எங்கே இருக்குன்னு, ஏஷியா காண்டினென்ட்டில் இருக்குது டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. Teacher, excellent. Can anyone tell me where is the continent of Asia? Students, yes teacher, it is on the earth. Teacher, okay children, tell me where is the earth is located. Students remain silent and after sometimes they reply in chorus, no, we don't know. Teacher, now let me explain. The earth is the third planet in the solar system. The solar system is in a galaxy. It is named as the Milky Way galaxy. There are millions of such galaxies in the universe. ஸோ மிஸ் என்ன கேட்குறாங்க, ஏஷியா சொன்னோடனே ஏஷியா காண்டினென்ட் எங்கே இருக்குன்னொடனே ஏர்த்தில் இருக்குது அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க. வெரி குட். ஏர்த் எங்கே இருக்குது தெரியுமானே பசங்களுக்கு ஏர்த்தை கேட்குறாங்களே, நம்ம எப்படி சொல்லிட்டு கோரஸெல்லாம் சொல்கிறாங்க, வி டோன்ட் நோன்னு சொல்கிறாங்க, தெரியாதுன்றாங்க. உடனே மிஸ் என்ன சொல்கிறாங்க, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறான்றாங்க. ஏர்த் வந்து தேர்டு பிளானட்டாக சோலார் சிஸ்டத்தில் இருக்குது. அது இல்லாமல் சோலார் சிஸ்டம் வந்து எங்கே இருக்குது, கேலக்ஸியில் இருக்குது. இந்த கேலக்ஸியோட நேம் தான் மில்கி வே கேலக்ஸி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸு யூனிவர்ஸில் இருக்குது சொல்கிறாங்க. இனியா, டீச்சர், ஷால் ஐ சே த அட்ரஸ் ஆஃப் அவர் எர்த்? டீச்சர், address of our earth, it's interesting. Inia, tell us the address. Inia, Miss, earth number 3, solar system, Milky Way galaxy, universe. Everyone clapped and the teacher appreciate Inia. Teacher, that was very good Inia. Now let us know about the solar system. உடனே இனியா என்ன சொல்கிறா, மிஸ் நான் வந்து ஏர்த்தோடைய அட்ரஸ் கேட்டிங்கன்னா நான் சொல்லவா அப்படின்னு கேட்குறா. என்னது ஏர்த்துக்கு அட்ரஸ் சொல்ல போறியா, சரி சொல்லு அப்படின்னு. அவன் என்ன சொல்கிறா, மிஸ் ஏர்த்து நம்பர் 3, அது வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது இல்லையா ஏர்த்து பிளானட்டில். அதுக்கப்புறம் சோலார் சிஸ்டத்தில் இருக்குது. அந்த சோலார் சிஸ்டத்தோட நேமு மில்கி வே கேலக்ஸி. இதெல்லாம் எங்கே இருக்குது, யூனிவர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே அவள் ஒரு அட்ரஸாக சொல்கிற. உடனே மிஸ்ஸு, வெரி குட் இனியா, நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம், சோலார் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம்.
galaxy and universe, all other bodies of detail in the lesson. ஸோ இந்த லெசனில் நம்ம இதை பற்றி எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம் அப்படின்னு மிஸ்ஸு சொல்கிறாங்க. நியூமரஸ் ஸ்டார்ஸ் அண்டு celestials body came into existence by the massive explosion called the Big Bang. ஸோ அந்த பீரியட்லலாம் என்னது இந்த கேலக்ஸி இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சோலார் சிஸ்டம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிக் பேங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க. நிறையா ஸ்டாரை கொண்ட ஒரு இதுதானே சொல்கிறாங்க, பிக் பேங் சொல்கிறாங்க. இந்த celestial bodies together are called the universe. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய ஸ்டார்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன சேர்ந்து தான் ஒரு யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு அஸ் த கோஸ்மோஸ், the star that you see so far away that they appear to be small but they are really huge in size. ஸோ நம்ம வந்து ஸ்டார் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, குட்டியாக நமக்கு வானத்தில் தெரியுது இல்லையா, ஆனால் ஆக்சுவலி அதோடைய சைஸ் வந்து என்னது ரொம்ப பெரிய ஹியூஜாக சைஸாக இருக்கும். நமக்கு தூரமாக இருக்கிறதால நமக்கு சின்னதாக தெரியுது. The universe is the vast expanse of space. Most atmospheres believe that the universe came into existence after the Big Bang explosions that took place in 15 million years ago. The universe consists of millions of galaxies, stars, planets, comets, asteroids, meteoroids and natural satellites. ஸோ யூனிவர்ஸுங்கிறது வந்து என்னது, மில்லியன் ஆஃப் கேலக்ஸிஸு, ஸ்டாரு, பிளான்ட்டு, காமெட்ஸு, ஆஸ்ட்ராய்ட்ஸு, அதுக்கப்புறமேட்டு மெட்ராய்ட்ஸ் அண்டு நேச்சுரல் சேட்டலைட்ஸ் கொண்டது தான் ஒரு யூனிவர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்பேஸில் இருக்க ஒரு பெரிய நிலப்பரப்பு. நமக்கு எப்படி இங்கே பூமியில் இருக்கிற நிலப்பரப்பு, ஸ்பேஸில் காத்தோட்டமாக அது இருக்கிற ஒரு இதுதான் லேயர் தான் அது யூனிவர்ஸு. The light year is a unit and to measure the distance between the celestial's body. ஸோ இந்த லைட் இயர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து என்னது ஒரு யூனிட்டாக மெஷர் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் வச்சு இவ்வளோ தூரம் வந்து இந்த சிஸ்டல் பாடியை வச்சு அதை மெஷர் பண்ணுவாங்க அப்படி சொல்கிறாங்க. Galaxy. A galaxy is a huge cluster of stars which are held together by gravitational force. Most of the galaxies are scattered in space, but some remains in groups. The Milky Way galaxy was formed about 5 million years after the Big Bang explosions. ஸோ இந்த மில்கி வே கேலக்ஸி எப்போ உருவாச்சுன்னா 5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஆஃப்டர் 5 இயர்ஸ் இந்த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடந்துச்சு இல்லையா, வெடிஞ்சிச்சு இல்லையா, அந்த பீரியடில் தான் கேலக்ஸி உருவாச்சு. அவர் சோலார் சிஸ்டம் இஸ் த பார்ட் ஆஃப் மில்கி வே கேலக்ஸி. ஸோ இந்த சோலார் சிஸ்டம் வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது. இதில் வந்து மில்கி வே கேலக்ஸியில் ஒரு பார்ட்டாக இருக்குது. Andromeda galaxy is the nearest to the earth apart from the Magellanic Clouds galaxy. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி தான் வந்து என்னது ஏர்த்துக்கு ரொம்ப கிட்ட இருக்க ஒரு கேலக்ஸி. மேக்டலிக் கிளவுட்ஸ் கேலக்ஸி தவிர்த்து அது வந்து ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியரர்ச்சி ஆன் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸோடைய அந்த பார்ட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ், செகண்டு கேலக்ஸி, தேர்ட் சோலார் சிஸ்டம், ஃபோர்த் பிளானட்ஸ், ஃபிஃப்த்து சேட்டலைட்ஸ். இந்த மாதிரி இந்த ஹியரர்ச்சி ஆஃப் தி யூனிவர்ஸை பிரிச்சுருக்காங்க. யூனிவர்ஸில் இருக்க இதெல்லாம் தனித்தனியாக பிரித்தா இந்த டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க: யூனிவர்ஸ், கேலக்ஸி, சோலார் சிஸ்டம், பிளானட், சேட்டலைட்ஸ். Now let us see the solar system. The word solar is derived from the Roman word sol, which means sun god. The solar system is believed to have formed about 4.5 million years ago. The solar system is a gravitationally bound system which comprises of the sun, the 8 planets, dwarf planets, satellites, comets, asteroids and meteoroids. ஸோ இந்த சோலார் சிஸ்டங்கிறது வந்து ஒரு சாதாரண இது கிடையாது. அது வந்து கிராவிடேஷன் மூலிமா நடக்கிற ஒரு விஷயம். இந்த கிராவிட்டியில் வந்து சன் இருக்குது, 8 பிளானட்ஸ் இருக்குது, ட்ராப் பிளானட்ஸ் இருக்குது, சேட்டலைட்ஸ் இருக்குது, காமெட்ஸு, அஸ்ட்ராய்டு அண்டு மெட்ரோடஸ் எல்லாமே இந்த 8 பிளானட்ஸ் இந்த சோலார் சிஸ்டத்தில்
இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இது வந்து 4.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே இருக்குது அப்படிங்கிறத எல்லோரும் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது சோலார் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ரோமன் வேர்டு. சோல்னா சன் காடுன்னு அர்த்தம். The sun is the center of the solar system. Each member of the solar system revolve and around the sun. The sun is so huge that it accounts for 99.8% of the entire mass of the solar system. The sun is made up of extremely hot gases like hydrogen and helium. ஸோ சன்னு வந்து என்னது, ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் த சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டத்தில் சென்டரில் இருக்கிறது, அதை சுற்றி தான் எல்லா பிளானட்ஸும் போகுது அப்படி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 99.8% வந்து என்னது, என்டையர் மாஸை விட பெரிய ஒரு ஹியூஜ் ஸ்பேஸ் இருக்கிறது அந்த சோலார் சன்னுன்னு சொல்கிறாங்க. இந்த சன்னு வந்து என்னது, கேஸஸ் லைக் ஹைட்ரஜனும் ஹீலியமும் அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க இந்த சன்லைட்டில். The sun is the star. It is self-luminescent. It gives light on its own. The surface temperature of the sun is about 6,000 degrees Celsius. The sun வந்து என்னது, ஒரு ஸ்டாரு சொல்கிறாங்க. இது வந்து செல்ஃப் ஹியூமிலியேஷனாக அதுவே தானாகவே இப்போ ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை உடையது. இது வந்து ஓன் லைட்டை இதுகிட்ட வச்சுருக்கு அப்படி சொல்கிறாங்க. இதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா அபவுட் 6,000 degrees Celsius. It is the source of light and heat energy to the entire solar system. Sunlight takes about 8.3 minutes to reach the earth. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சன்லைட் வந்து ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்கும். என்டையர் சோலாருக்கு லைட் கொடுக்குறதே என்னது, இந்த சன்னுடைய சன்லைட் தான். இந்த சன்லைட் வந்து ஏர்த்துக்கு ரீச் ஆகிறதுக்கு 8.3 minutes ஆகுது அப்படி சொல்கிறாங்க. Next, planets. The word planet means wanderer. There are 8 planets in the solar system. They are Mercury, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus and Neptune. All the planets rotate anti-clockwise from west to east on their own axis except Venus and Uranus. The elliptical path is which the planet move around the sun is known as orbit. ஸோ நம்மளுடைய பிளானட் வந்து 8 பிளானட்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அந்த 8 பிளானட்ஸும் ஆன்டி கிளாக் வைஸில் இது வந்து அது வெஸ்ட் டு ஈஸ்டாக சுற்றும். ஆனால் வீனஸும் யுரேனஸ் தவிர அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி எபிட்டிக்கல்ஸ் பார்த்துன்னா என்னது, நீள்வட்ட பாதை அப்படி சொல்லுவோம். அந்த பாதையில் தான் சன்னை வந்து சுற்றி வருது. இந்த நீள்வட்ட பாதையில் வர அந்த இதை தான் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆர்பிட் அப்படி சொல்கிறாங்க. இதை சுற்றி 8 பிளானட்ஸ் இருக்குது. 8 பிளானட்ஸ்க்கும் கிராவிட்டி மூலயமா என்னது, சன்னில் இடிக்காமல் எதுவும் ஆகாமல் அதனுடைய வழியில் சுற்றி வருது. தே do not move out of their path or away from the solar system. ஸோ இந்த கிராவிட்டினால் அது ஒரே இது ஆங்கிளில் சுற்றுறதால அது வந்து அதோடைய வழியிலேருந்து மாறி போகாது, மூவ் ஆகாது. அதே சேம் மூவிங்லே தான், டைரக்ஷன்லேயே தான் சுற்றிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோலார் சிஸ்டத்தை அந்த இதிலேருந்து மாறி போகாது அப்படிங்கிறாங்க. The 4 planets nearer to the sun are called inner or terrestrial planet. Mercury, Venus, Earth and Mars. ஸோ இன்னர் பிளானட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Mercury, Venus, Earth and Mars is the inner planets. The inner planets are comparatively smaller in size and they are composed of rocks. The surface of inner planets has mountains, volcanics and craters. ஸோ இன்னர் பிளானட்ஸில் வந்து எப்படி இருக்கும், நிறைய ராக்ஸ் இருக்கும். இப்போ எப்படி ஏர்த்தும் அதில் இருக்கிறதால நம்ம வந்து மவுண்டெயின், பிளான்ட்யூட்ஸு, வால்கனிக்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுலாம் என்ன சொல்கிறோம், இன்னர் பிளானட்ஸு. The 4 planets are called as the outer planets, Jovian planets, Jupiter, Saturn, Uranus and Neptune. இது 4 வந்து என்ன சொல்கிறாங்க, outer planets சொல்கிறாங்க. They are also called gaseous giants.
An ancestroid belt is found between Mars and Jupiter. ஸோ மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் சுற்றி என்னது ஒரு பெல்ட் மாதிரி ஒரு வலைய இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இது முக்கால்வாசி என்னது இந்த பிளானெட்லலாம் கேஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதில் எப்படி லேண்டு ராக்லாம் இருக்கும் அது மாதிரி இதில் கேஸஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க இந்த அவுட்டர் பிளானட்ஸில். Mercury, the nearest planet. Mercury is the smallest and closest planet to the Sun. It's the name after the Roman deity Mercury, the messenger to the god. So Mercury name அது messenger to the god அப்படின்னு meaning. It has an airless and waterless planet. இதில் வந்து காற்றும் கிடையாது தண்ணியும் கிடையாது. Mercury can be viewed on in the morning and evening with a naked eye. நம்மளுடைய வெறும் கண்களாலே என்ன பண்ணலாம் மெர்க்குரியை பார்க்கலாம். அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப எஃபெக்டிவானது கிடையாது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீனஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்க த ஹாட்டஸ்ட் பிளானட். வீனஸ் இஸ் த செகண்ட் பிளானட் ஃப்ரம் த சன். இட் இஸ் கால்டு த எர்த்ஸ் ட்வின். ஸோ ரெண்டாவது பிளானட்டுங்கிறதால இது வந்து என்ன சொல்கிறாங்க எர்த்ஸு ட்வின்னு அப்படி சொல்கிறாங்க வீனஸை. இது ரொம்ப ஹாட்டஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சன்னு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதால. அதுக்கப்புறம் இந்த சேம் சைஸ் ஆஸ் த எர்த் மாதிரியே சேம் சைஸ் இருக்கிறது தான் அது வீனஸ்ஸு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் த லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் 243 days. அது வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு 243 days தேவைப்படுது அப்படி சொல்கிறாங்க. அந்த பிளானட் இந்த solar system. It is often visible in the morning and evening also. It's frequently called as the morning star. வீனஸை வந்து என்ன சொல்லுவாங்க மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டாரு சொல்லுவாங்க. ஆஃப்டர் த மூன் அண்ட் இட்ஸ் பிரைட்டன் நேச்சுரல் ஆப்ஜெக்ட் இன் த நைட் ஸ்கை. ஸோ நைட் ஸ்கையில் நேச்சுரலாகவே இது வந்து மின்றதுக்கு அது மின்னும். அதாவது எது போன பிற்பாடு நிலா போன பிற்பாடு இது வந்து கண்ணுக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. Earth, the living planet. Earth is the third planet from the sun and the fifth largest planet in the solar system. ஸோ Earth தான் வந்து என்னது தேர்ட் பிளானட்டு. சன்னு அதே அட் த சேம் டைம் லார்ஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பிளேஸ் இருக்கிற ஒரு பிளானட்டு. இதை வந்து என்ன சொல்லுவாங்க ப்ளூ பிளானட்டு இல்லை வாட்டர் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க. எதனாலனா 3/4 ஆஃப் தி எர்த் இஸ் கவர்ட் பை வாட்டர். 4/3 பாகம் வந்து தண்ணீரில் இருக்கிறதால அது என்ன சொல்கிறாங்க வாட்டர் பிளானட்டு ப்ளூ பிளானட்டு சொல்கிறாங்க. தி எர்த் இஸ் த ஒன்லி பிளானட் சோலார் சிஸ்டம் விச் இஸ் நாட் நேம்ட் ஆஃப்டர் எனி Greek or Roman deity. It is only planet known to support life. இது ஒரே ஒரு பிளானட் தான் என்னது லைஃபுக்கு சப்போர்ட் பண்ணுற பிளானட். லைஃப் இஸ் பாசிபிள் ஆன் எர்த். எர்த்தில் தான் லைஃப் வந்து பாசிபிள் பிகாஸ் ஆஃப் the presence of land, air and water. The polar diameter of the earth is 12,714 km and equatorial diameter is 12,756 km. The earth revolved around the sun at the speed of 30 km per second. ஒரு செகண்டுக்கு 30 km ஃபாஸ்ட்டுக்கு எர்த் வந்து ரொட்டேட் ஆகுது சொல்கிறாங்க. The only natural satellite of the earth is the மூன். எர்த்துக்கு இருக்க ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டலைட் பார்த்தீங்கன்னா துணைக்கோள்னால் நம்மளுடைய துணைக்கோள் அது மூணு அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ் த ரெட் பிளானட். மாஸ்க்கு வந்து ரெட் பிளானட்னு சொல்லுவாங்க. மாசஸ் இஸ் த ஃபோர்த் பிளானட் ஃப்ரம் த சன் அண்ட் த செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். அதாவது 8 பிளானட்ஸில் ரொம்ப சின்ன பிளானட் செகண்ட் சின்ன பிளானட்னா அது மாஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து 4th பிளேஸில் இருக்குது சன்னுடைய அந்த இது சோலார் சிஸ்டத்தில். இட் நேம்டு இதோடைய நேம் வந்து ரோமன் காட் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் தான் மாஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. இட் அப்பியர்ஸ் ரெட் இன் கலர் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த அயன் ஆக்சைடு ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். அயன் ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதால இது ரெட் கலரில் இருக்கும் இந்த பிளானட்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆஃபன் described as the red planet. இதை வந்து என்ன சொல்லுவாங்க ரெட் பிளானட்னும் சொல்லுவாங்க. இட்ஸ் அ thin atmosphere as also the polar ice caps like the earth மாதிரி கொஞ்சம் போலார்ஸ் ஐஸ்லாம் இருக்குது இதில் அப்படி சொல்கிறாங்க. Mars has 2 natural satellites namely Phobos and Diomedes. So
போபோஸ் டேமன்ஸ்ன்ற 2 சேட்டலைட் வந்து மாஸ்க் இருக்குது. மெனி ஆர்பிட்டர்ஸ் அண்டு ரோவர்ஸ் ஹாவ் பீன் லான்ச் டு எக்ஸ்ப்ளோர் திஸ் பிளானட். ஸோ நிறைய ஆர்பிட்டர்ஸ் அண்டு ரோவர்ஸ் வந்து இந்த இதில் லான்ச் ஆகிறதுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் இந்த பிளானட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஜூபிட்டர் த லார்ஜஸ்ட் பிளானட். ஜூபிட்டர் வந்து இருக்கிறதுலே பெரிய லார்ஜஸ்ட் பிளானட். ஜூபிட்டர் இஸ் த 5th planet from the sun and the largest planet in the solar system. இதில் வந்து சோலார் சிஸ்டம் ஆர்டரில் வந்து 5th பிளேஸில் இருந்தாலும் இது வந்து பெரிய பிளானட்டு இந்த சோலார் சிஸ்டம் சொல்கிறாங்க. இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த கிங் ஆஃப் த ரோமன் காட். கிங் ஆஃப் த ரோமன் காட் அப்படிங்கிறது இதோட மீனிங். இட் இஸ் த 3rd பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் த லைட் ஸ்கை ஆஃப்டர் மூன் அண்டு வீனஸ். மூணும் வீனஸும் இல்லாத டைமில் இது லைட் ஸ்கையில் இது ஜூபிட்டர் தெரியும். இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் planet in the solar system. It is called gas giant planet. Its atmosphere is mostly made up of the hydrogen and helium like the sun. Like sunல எப்படி ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் அதிகமாக ஹீலியமும் ஹைட்ரஜனும் இருக்குது. The largest number of the natural satellites Io, Europa, Ganymede and Callisto are the few large satellites of Jupiter. ஜூபிட்டரோட சேட்டலைட்ஸு கூட அதிகமான நம்பரில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இது வந்து சன்னை போலேயே ஹீலியமும் ஹைட்ரஜனும் அதிகமாக இருக்கிற ஒரு பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்டன் த ரிங்டு பிளானட். சர்டன் வந்து என்னது ஒரு அந்த பிளானட்டை சுற்றி ஒரு ரிங் மாதிரி ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷேப்பில் தான் அது இருக்கும் அப்படிங்கிறாங்க. Saturn is the 6th planet from the sun and the 2nd largest planet in the solar system. இது வந்து இது சோலார் சிஸ்டத்தில் 6th பிளானட்டாக இருந்தாலும் சைஸில் வந்து என்னது செகண்டாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. Saturn ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் இதோடைய நேமோட மீனிங்கு. Saturn has many rings around it. These rings are huge and are mostly made up of ice, rocks and dust particles. ஸோ இந்த அந்த ரிங் மாதிரி இருக்கே அது ஃபுல்லாகவே என்னது ஐஸு, ராக்ஸு, டஸ்ட்டு அதெல்லாம் கொண்டதாக தான் அந்த இது அதை சுற்றி வருது. Saturn has 62 நேச்சுரல் சேட்டலைட்ஸ். இதை சுற்றினது 62 சேட்டலைட்ஸ் இருக்குது. அதில் வந்து டைட்டன் Saturn's லார்ஜஸ்ட் மூன். இதில் வந்து மெயினானது பார்த்திங்கன்னா டைட்டனு இதான் வந்து பெரிய மூன் சைஸில் இருக்குது, லார்ஜஸ்ட்டு moon. It is the only satellite in the solar system that has clouds and dense atmosphere composed of nitrogen and methane. ஸோ நைட்ரஜனும் மீத்தனும் அதிகமாக இருக்கிற ஒரு பிளானட்னா அது என்னது சாட்டர்ன் அப்படி சொல்கிறாங்க. இந்த அட்மாஸ்பியர் வந்து என்னது ரொம்ப க்ளவுடியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் சாட்டர்ன் இஸ் லெஸ் தென் தட் த ஆஃப் வாட்டர். தண்ணியை விட அதில் வந்து கிராவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. Uranus, the summer-resting planet. Uranus is the 7th planet from the sun. It is the first of the discovered in the telescope by the astronomers William Herschel in 1781. யுரேனஸை டெலஸ்கோப்பில் என்ன பண்ணார், வில்லியம்ஸ் ஹெர்ஸ்கெல்ஸ் அவர் வந்து 1781 கண்டுபிடிச்சி பார்த்தாங்க அப்படி சொல்கிறாங்க. இது வந்து 7th பிளானட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இட் அப்பியர்ஸ் க்ரீன் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த மீத்தேன் கேஸ். இதில் அதிகமான மீத்தேன் கேஸ் இருக்கிறதால க்ரீன் கலரில் இருக்குது. இதோட க்ரீக் வந்து என்னதுன்னா நேம் வந்து ஆஃப்டர் த க்ரீக் காட் ஆஃப் தி ஸ்கை. காட் ஆஃப் தி ஸ்கைங்கிறது இதோட மீனிங். இட் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் லைக் வீனஸ். இதுவும் யுரேனஸும் வீனஸ் தான் அது ஈஸ்ட் டு வெஸ்ட்டாக கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. இட் இஸ் ancestors the tilt so much that it appears orbit and sun on its sides like a rolling ball. சன்னு இதெல்லாம் சுற்றி இது வர்றது இல்லையா அந்த ஆர்பிட் லைனில், அது வந்து ரோலிங் பால் மாதிரி தெரியும் அப்படி சொல்கிறாங்க. யுரேனஸ் ஹஸ் 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ். 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப பெருசு இது டெட்டானியா இஸ் த லார்ஜஸ்ட் பிளானட் நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, Neptune, the coldest planet.
Neptune is the eighth and the fourthest planet of the sun. ஸோ இந்த சன்னை சுற்றி அந்த சோலார் சிஸ்டத்தில் எயித் பிளானட்னா அது என்னது நெப்டியூன். இது சன்னை விட ரொம்ப தள்ளி இருக்கிறதால இது வந்து என்னது கூலஸ்ட் பிளானட்னு சொல்கிறாங்க. இட் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் சி. ரோமன் காட் ஆஃப் சி ஏதாவது என்ன சொல்கிறாங்க, இதுக்கு பேராக நெப்டியூன் வச்சுருக்காங்க. நெப்டியூன் ஹஸ் 14 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் லார்ஜ் பீம் ட்ரியட்டன். ஸோ இதில் வந்து 14 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்து நெப்டியூனில் இருக்குது. அதில் மெயினாக பெரிய சேட்டலைட் பார்த்திங்கன்னா அது வந்து என்னது ட்ரிட்டான் தான் பெரிய சேட்டலைட். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன், நெப்டியூன் இஸ் ஒன் ஆஃப் த கூல்டஸ்ட் பிளானட்ஸ் இன் த சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டத்துலேயே கோல்டஸ்ட் பிளானட்னா அது என்னது நெப்டியூன் அப்படின்னு சொல்கிறாங்க. The dwarf planets are small crystal body found behind the planet Neptune. நெப்டியூன் வந்து ஒரு ட்ராப்ட் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் அண்ட் டார்க். இதெல்லாம் என்னது ரொம்ப டார்க்காகவும் கோல்டாகவும் இருக்கும் சொல்கிறாங்க. தே ஆர் ஆல்மோஸ்ட் ஸ்பியரிக்கலி இன் ஷேப் பட் அன்லைக் பிளானட் ஆர் த ஷேர் தேர் ஆர்பிட் வித் தேர் ட்ராப் பிளானட்ஸ். ஸோ அதுலேருந்து உடஞ்சி துகள்களாகவோ இல்லை இதுவாக இருக்கிற கல் மாதிரி சுற்றிட்டுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஆர்பிட்டில் சுற்றுறது தான் ட்ராப் பிளானட்ஸ் அப்படி சொல்கிறோம். இந்த 5 ட்ராப் பிளானட்ஸ் ஆஃப் தி சோலார் சிஸ்டம் ஆர் ப்ளூட்டோ, கிறிசிஸ், எரிக்ஸ், மேக் அண்டு ஹவுமியா. இதெல்லாம் வந்து என்னது ட்ராப்டு பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோலார் சிஸ்டத்தில் இன்னும் கூட இருக்கிற ஒரு பிளானட்ஸு சொல்கிறாங்க. த மூன், எர்த்ஸ் சேட்டலைட்ஸ் ஆர் த celestial objects which revolve around the planet. The moon is the earth's only satellite. earthோட only satellite எது மூணு அப்படி சொல்கிறாங்க. it revolves around the earth once in every 27 days and 8 hours. ஸோ 27 days 8 hours ஆகும் ஒரு முறை மூன் வந்து earth சுற்றி வர்றதுக்கு அப்படி சொல்கிறாங்க. it takes about the same time for the complete one routine அரவுண்ட் இட்ஸ் ஆக்சஸ். ஸோ ஒரு முறை ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு இது சேம் டைம் தான் எப்போவுமே ஆகும். இதில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது சொல்கிறாங்க. இட்ஸ் ஹேஸ் நோ அட்மாஸ்பியர். அதில் எந்த அட்மாஸ்பியரும் இல்லை. த சர்ஃபேஸ் ஆஃப் தி மூன் அண்ட் கேரக்டரைசஸ் பை த craters created by the impact of meteors. The distance between the moon and the earth is about 384,400 kilometers. The size of the moon is 1/4 of the earth. The moon is the only crystal body where human have landed. So moon என்னது மூனோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மீடியமாக இம்பேக்டடாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏர்த்லேருந்து மூன் வந்து 384,400 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1/4 ஆஃப் தி எர்த். ஏர்த்தோடைய கால் பாகம் வந்து அதோட சைஸாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஏர்த் வந்து ஒன்லி சிஸ்ட்ரைல் பாடி வேர் ஹியூமன்ஸ் ஹேவ் லேண்டட். ஸோ அதோடைய இது வந்து என்னது சிஸ்ட்ரைல் பாடி மாதிரி தான் இருக்கும். இது ஏன்னா நார்மலாக இதுக்கு வந்து என்னது மூணுக்கு வந்து தனியாக ஒளி கொடுக்குற லைட் கொடுக்குற அந்த இது கிடையாது, பவர் கிடையாது அப்படி சொல்கிறாங்க. The asteroids are the small solid objects that move around the sun. They are found as the belt between Mars and Jupiter. They are too small to be called as the planets. They are also known as the planetoids or minor planets. ஸோ இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்ன்றதுலாம் என்னது நம்ம சொன்னோம் இல்லையா, ஜூபிட்டருக்கும் மாஸ்க்கும் சுற்றி என்னது ஒரு ரிங் மாதிரி ஒரு வளையம் இருக்குது. டஸ்ட்டு ராக்கு இதெல்லாம் கலந்து தான் அந்த வளையம் சொல்கிறோம் இல்லையா, அந்த வளையத்தை தான் என்ன சொல்கிறாங்க ஆஸ்ட்ராய்ட்ஸு சொல்கிறாங்க. இதை வந்து என்னது பிளானட்டாய்ஸ் ஒரு மைனர் பிளானட் அப்படின்னு கூட சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. The comets is a celestial object made of the head of the tail. The head of the comet consists of soil practiced held together by ice, and the tail is made up of the gases. Halley's comet is the most famous comet which comes close to the earth every 76 years. It appears in 1986 and will appear 2061. ஸோ காமெட்ஸ்னால் என்னது நம்ம வால் நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் காமெட்ஸு.
இது இந்த காமெட்ஸ் வந்து அந்த கேஸ் மாதிரி அது பின்னாடி ஒரு வால் மாதிரி வர்றது தான் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுது, வால் மாதிரி தெரியுது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், வால் நட்சத்திரம், எரிக்கோள் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த எரிக்கோள்னா ஹாலிஸ் காமெட் தான். இது வந்து என்னது 76 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து எர்த்க்கு அப்பியர் ஆகும் சொல்கிறாங்க. அது வந்து ஆல்ரெடி 1966 அப்பியர் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் 2061 அப்பியர் ஆகும்னு சொல்கிறாங்க. Meteoroids and the meteoroids. The meteoroid is a stone like a metallic body. When enter into the Earth's atmosphere, most of them burn, as they often appear as the streaks of light in the sky. They are also known as the shooting stars. ஸோ இந்த மெட்ராய்ட்ஸு அப்படிங்கிறதுலாம் எரிக்கோள்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மெட்ராய்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து மெட்டாலிக் பாடி மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் இது அட்மாஸ்பியர் வந்து என்னது ஒரு பேர்னிங் டைப்பாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து லைட் மாதிரி ஒரு ஸ்பார்க் மாதிரி அப்படியே பட்டுன்னு வந்துட்டு போகிறது ஸ்கையில் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து என்னது ஷூட்டிங் ஸ்டார்னும் இன்னொரு பேரும் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. The motion of the earth. This is because of the constant moving of the earth around the sun. It seems that the sun is moving, but it's not so. It is similar to what you experience when you are traveling in the bus or train. When you are looking in the window, the trees, lamp posters and other objects seems to be moving, but actually it is you who are moving. To understand the motions of the earth better, you need to be familiar with the shape and inclinations of the earth. ஸோ மோஷன் ஆஃப் தி எர்த் அப்படின்னு வரும்போது என்னது, நம்ம ஏர்த்தை வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஏர்த் தான் வந்து என்னது சன்னை சுற்றி சுற்றி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கும். ஏர்த் வந்து அதே இடத்துல தான் இருக்குது, ஆனால் சன்னு தான் இந்த பக்கம் காலையில் இந்த பக்கம் வருது, மதியம் அந்த பக்கம் போகுது. ஸோ சன்னு தான் வந்து ஏர்த்தை சுற்றி வருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலி அப்படி கிடையாது. நார்மலாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும், மரம், போஸ்ட் கம்பம் எல்லாருமே ஓடுற மாதிரி இருக்கும். நம்ம பஸ்ஸில் சும்மா உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஆனால் நம்ம தான் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். அதெல்லாம் அது இடத்துல தான் நிற்கும். அது சேம் தான் எர்த் மோஷன்ஸும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அதோட ஷேப்ஸு, இண்டிகேஷன்ஸ் அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேப் அண்ட் inclinations of the earth. The earth is spherically in shape. It rotates as which is the imaginary line that runs from the north pole and the south pole passing through the center of the earth. ஸோ நார்மலாக ஷேப்புன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்பியரிக்கல் ஷேப் இல்லையா நம்மளுடைய எர்த்து. அதில் வந்து என்னது நம்மளா ஒரு கற்பனையாக ஒரு கோடு போட்டு இது நார்த் போல், இது சவுத் போல் அப்படி சொல்லிட்டு லாங்கிடியூட் ஆட்டிடியூட் சொல்லிட்டு நம்ம பிரிச்சிருக்கோம். The earth's axis is always titled inclined from the vertical by an angle 23.5 degree. It makes an angle of the 66.5 with plane of the earth's orbit. ஸோ இந்த டிகிரியில் தான் வந்து என்னது 23.5 66.5 இந்த ஆங்கிளில் தான் பிளானட் வந்து அந்த ஆர்பிட்டை சுற்றி வருது, ஒரு சாய்கோளமாக சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. ரொட்டேஷன்ஸ். It is the spinning moving of the earth on its axis. The earth rotations of the west and east anti-clockwise and the 23 hours 56 minutes and 4.9 seconds to complete the rotation. ஸோ ஒரு ஸ்பின்னிங் பால் மாதிரி தான் என்ன பண்ணும், பூமி சுற்றி வரும் சன்னை. அப்படி சுற்றும் போது இப்படி ஃபுல்லாக சுற்றுறதுக்கு 23 hours 56 minutes 4.9 seconds ஆகுது அப்படி சொல்கிறாங்க ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு. The time taken by the earth is complete one rotation is called a day. ஸோ ஒரு முறை வந்து earth தன்னைத்தானே அப்படி சுற்றுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு நாள் அப்படி சொல்கிறோம். The rotation of the earth causes day and night. ஸோ இந்த மாதிரி சுற்றுறதால தான் அதெல்லாம் சொல்கிறோம் டே அண்ட் நைட்டு அப்படி சொல்கிறோம். இப்போ சூரியன் பக்கமாக இருக்கும்போது டேவாகவும் அது மறைஞ்சி இந்த பக்கம் வரும்போது அது நைட்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். The luminations portions of the earth experience day, whereas the darkened part of the earth experience night. The line which divided in the surface of the earth is the lighted off and the dark off is called the determinate line. ஸோ அப்படியே ஈவனாக பாதியாக இந்த பக்கம் லைட்டு இந்த பக்கம் இது அப்படி சொல்லிட்டு ஆஃபாக பிரிச்சிருக்கு அந்த இது சொல்லுவோம் இல்லையா, அதை தானே சொல்கிறாங்க டிட்டர்மினேட்டர் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. Revolution. It is the movement of the earth around the sun and the
elliptical path. The earth takes 365 4 by 1 days to complete one revolution. It moves around the sun at the speed of 30 kilometers per second. For the sake of convenience, we take it as 365 days. ஸோ நார்மலாக இந்த பூமி வந்து ஃபுல்லாக எர்த் வந்து அது சன்னை சுற்றி வர்றதுக்கு அது 365 டேஸ் ஆகுது. ப்ளஸ்ஸு குவார்ட்டர் டேவும் இருக்குது. அந்த குவார்ட்டர் டேவை தான் என்ன பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணி விட்டுட்டு அது மொத்தமாக இது சொல்கிறதுக்கு 365 டேஸ் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. இதோடைய ஸ்பீட் பார்த்திங்கன்னா சன்னிலேருந்து சுற்றி வர்றதுக்கு 30 கிலோமீட்டர் பெர் செகண்ட் வந்து 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுது சொல்கிறாங்க. The remaining quarter day is added one in the every 4 years in the month of the February. That is why February is the 29 days once in the 4 years. It is called leap years. ஸோ எதனால் லீப் இயர்ஸ்ன்னு நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த குவார்ட்டர் டேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 4 இயர்ஸ் கால்குலேட் பண்ணால் அது 4 இயர்ஸ் 4th இயரில் என்ன ஆகிடும், ஃபுல் டேவாக மாறிடும். அப்போ தான் என்ன பண்ணாங்க, ஃபெப்ரவரியில் அந்த ஃபுல் டேவே ஒரு நாள் ஆட் பண்ணிடுறாங்க, 29 டேஸ் அப்படி சொல்லி அதை ஆட் பண்ணி சொல்லிடுறாங்க. அந்த 29 டேஸ் இருக்கிற மந்த் என்ன, அந்த மந்த் இருந்தால் அது வந்து லீஃப் இயர் அப்படி சொல்லுவோம். The inclinations of the earth on its axis and its revolutions around the sun cause different seasons. ஸோ இந்த மாதிரி சன்னை சுற்றி மாறி வரும்போது இந்த ரிவலேஷன்ஸில் ஏற்படுற மாற்றம் தான் என்னது டிஃப்ரெண்ட் சீசன்ஸ்லாம் கொடுக்குது அப்படி சொல்கிறாங்க. The northern hemisphere is inclined towards the sun for 6 months from 21st March to 23rd September, while the northern hemisphere is tilted away from the sun. So the northern hemisphere is என்னதுன்னா 6 month வந்து 21st மார்ச்லேருந்து 23rd செப்டம்பர் வரைக்கும் இருக்கிறது. சவுத்ரன் ஹெமிஸ்பியர் அது வந்து என்னது சன்னிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் இந்த சவுத்ரன் ஹெமிஸ்பியர் சொல்கிறாங்க. From September 23rd to March 21st, the southern hemisphere is inclined towards the sun and the northern hemisphere faces away from the sun. ஸோ எப்போ செப்டம்பர் 23rdலேருந்து மார்ச் 21st வரைக்கும் சவுத்ரன் பார்ட்டாகவும், அதுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படியே ரிவிஷனாக 6 months அந்த மாதிரி நார்த்தனில் வந்து ஹெமிஸ்பியராகவும் அதுக்கப்புறம் சவுத்ரன் ஹெமிஸ்பியராக பிரிஞ்சிருக்கும். அந்த டைமில் நார்த்தன் ஹெமிஸ்பியர் வந்து சன்னை விட்டு தள்ளியிருக்கோம், சவுத்ரன் வந்து பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்மளோட சீசன்ஸ் மாறுது அப்படிங்கிறாங்க. So the revelation gives the impressions that the sun is continuously moving north and south of the equator. ஸோ சன் வந்து லைட்டாக the north to south வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. The equator faces the sun directly on the 21st March and 23rd September. ஸோ 22nd மார்ச்சும் 23rd செப்டம்பரும் டைரெக்டாக ஈக்வேட்டர் வந்து அது சன்னை பார்க்குது அப்படி சொல்கிறாங்க. These 2 days are called equinoxes, during which the day and the night equal throughout the earth ஃபுல்லாகவே இந்த டேயில் வந்து ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ 12 hours வந்து பகலாகவும் 12 hours வந்து இருட்டாகவுமே இருக்கும். அந்த மாதிரி ஈக்குவலாக பிரிஞ்ச இருக்கிற அந்த டேஸ்னால் இந்த 2 days தான். ஒன்று வந்து March 21st, இன்னொன்று September 23rd. On 21st June, the Tropic of Cancer faces the sun. ஸோ 21st June வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அந்த பருவக்காற்று பருவம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சன்னு டைரெக்டாக போகுது. திஸ் இஸ் நோன் அஸ் த சம்மர் சோலேஸ்டஸ். ஸோ சம்மர் சோலேஸ்டஸ்னால் அது வந்து என்னது இந்த டைரெக்டாக June 21st அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் த லாங்கஸ்ட் டே இன் த நார்த்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் த லாங்கஸ்ட் நைட் ஷார்ட்டஸ்ட் டே இன் த சவுத்ரன் ஹெமிஸ்பியர். ஆன் அதாவது என்னது இந்த June 21st வந்து இந்த ஹெமிஸ்பியர் மாறுறதால ரொம்ப லாங் நைட்டாகவும் ஷார்ட்டஸ்ட் டேவாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆன் December 22nd, the Tropic of Capricorn faces the sun. It is called as the winter solstice. It is the longest day under the southern hemisphere
and longest night, shortest day in the northern hemisphere. ஸோ இந்த டிசம்பர் 22 லாங்கஸ்ட் நைட்டாகவும் ஷார்ட்டஸ்ட் டேவாகவும் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. Spheres of the earth. The earth is the most suitable planet to support life. It has three major components that we call as the realms of the earth: lithosphere, hydrosphere and the atmosphere. Three components along with the suitable climate make life possible on the earth. All living things existing in the narrow zone called as the biosphere. Now let us have the close look at the each of the spheres. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஏர்த்தோட ஸ்பியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸு: லித்தோஸ்பியரு, ஹைட்ரோஸ்பியரு அண்ட் அட்மாஸ்பியர். இந்த காம்பனெண்ட்ஸ் வச்சு தான் கிளைமேட்ஸ் சேஞ்சஸ் எல்லாமே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இந்த பூமியில் வாழுற எல்லா உயிரினங்களையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க, பயோஸ்பியர் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த க்ளோஸ் லுக்கில் பார்க்கும்போது நம்ம நிறைய இந்த 3 ஸ்பியர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போ அப்படிங்கிறாங்க. First, lithosphere. The word lithosphere is derived from the Greek word lithos, which means rocky. The lithosphere is the land on which lives its soiled outer layer of the earth consisting of rocks and soils. ஸோ லித்தோஸ் அப்படின்னா என்னது, ஒரு க்ரீக் வேர்டு. இந்த க்ரீக் வேர்டோட மீனிங் என்னென்னா, லித்தோஸ்னால் ராக்கி, கற்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இது வந்து ஒரு சாலிட் டைப் லேயரு. இதில் வந்து ராக்ஸு, சாயில் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராக் சாயில்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நான் சொல்கிறோம் லித்தோஸ்பியர் சொல்கிறோம். ஹைட்ரோஸ்பியர். த வேர்ட் ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர் இன் க்ரீக். க்ரீக்கில் வந்து ஹைட்ரோனா என்னது, வாட்டர். ஹைட்ரோஸ்பியர் கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் த வாட்டர் பாடிஸ் சச் as oceans, seas, rivers, lakes, ice caps on mountains and water vapours in the atmosphere. ஸோ ஹைட்ரோஸ்பியருங்கிறது வந்து என்னது, வாட்டர் சரௌண்டிங் இருக்கிறது தான் ஹைட்ரோஸ்பியர் சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸு, சீஸு, ரிவர்ஸு, லேக்கு, ஐஸ் கேப்ஸ் எல்லாமே கலந்தது தான் என்னது, வாட்டர் அட்மாஸ்பியர் அப்படி சொல்கிறோம். இது தான் ஹைட்ரோஸ்பியர் சொல்கிறோம். நெக்ஸ்ட் அட்மாஸ்பியர். த அட்மோ மீன்ஸ் இன் க்ரீக் ஏர். ஏரை தான் என்ன சொல்கிறாங்க, காற்றை தான் அட்மோ அப்படி சொல்கிறாங்க. அட்மாஸ்பியர் இஸ் envelope of the air that surrounded the earth. Different types of gases make the atmosphere. The major gases are hydrogen. ஹைட்ரஜன் தான் வந்து என்னது, அட்மாஸ்பியரில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. 78% வந்து நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் 21%. The other gases like carbon dioxide, hydrogen, helium, argon and ozone are present in the மேஜர் அமௌண்ட்டு. ஸோ கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. மேஜராக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் வந்து பெரிய லெவல்லையும், ஆக்சிஜன் வந்து ஒரு 21% இருக்குது அப்படி சொல்கிறாங்க. பயோஸ்பியர். த நேரோ பெல்ட் ஆஃப் த இன்ட்ராக்ஷன்ஸ் அமாங் த லித்தோஸ்பியர், த ஹைட்ரோஸ்பியர் அண்ட் த அட்மாஸ்பியர் வேர் த லைஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் பயோஸ்பியர். ஸோ இந்த லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் இது எல்லாம் சேர்ந்து ஒரு லைஃப் வாழறதுக்கு உருவானது இல்லையா, இதை தான் என்ன சொல்கிறாங்க, பயோஸ்பியர் அப்படி சொல்கிறாங்க. பயோ மீன்ஸ் இன் க்ரீக் லைஃப். லைஃபுங்கிறது தான் க்ரீக்கில் வந்து பயோன்னு சொல்கிறாங்க. இட் கன்சிஸ்டஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஜோன்ஸ். ஈச் zone has its own climate, plant and animals life. These zones are known as the ecosystem. ஸோ அந்தந்த ஜோனுக்கு ஏற்ற மாதிரி, கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ட்ஸ், அனிமல்ஸும் உயிர் வாழுது அப்படி சொல்கிறாங்க. இந்த ஜோன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், I have completed the lesson here. Understand the lesson well. Thank you, children.